நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் புகழ் மெழுதிவரி உழன்றும் ஆச்சரம அறத்துறைகள் அவையடைந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் பல உணர்ந்தும் வேத சிறப்புருளை மிக தெளிந்தும் சென்றாள் சென்றாள் அப்படின்னு என்ன அர்த்தம்? வரலாம் ஐயா, வா பார்க்கலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? வர முடியாதில்ல, அவ்வளவு சீக்கிரம் வந்துட முடியாது, அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது. சென்றால் சைவத்திறத்தை அடைவர். இந்த ஒழுக்கமெல்லாம் சொல்றதுக்கு காரணம், ஐயா இங்கதான் ஐயா கிடந்தோம், அவன் அப்படின்னு ஒன்று அவனை பார்க்கக்கூடாது, அவனை பார்க்கறது நம்ம வேலை இல்லை, நம்ம அங்கே கிடந்தோம், அந்த பிறப்பை எடுத்தோம். பெருமான் கருணையோடு என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்மளை அங்கிருந்து படிமுறையில் ஏற்றி 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 கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கிற போது இறைவன் நமக்கு செய்த உபகாரத்தை தான் பார்க்கணும். நீங்க அவன் இப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், அடுத்தவனை பார்க்கறதுக்கு இல்லை, எல்லாமே நம்மை செம்மை செய்வதற்கு. இந்த தத்துவ ஞானம்லாம் படிக்கிறதுக்கு காரணம் நம்மளை கண்டு வியப்பதற்கு இல்லை, இறைவன் நம்மை இங்கு இருத்தி இருக்கிறான், நம்மை இருத்தி இருக்கிறான். எங்கேயோ இருந்த எண்ணெய் இங்கே கொண்டு வந்து பெருமான் அமர்த்தி. அப்போ அந்த நினப்பு வந்துட்டா உங்களுக்கு என்ன வரணும்? அப்படியே கண்ணீர் தான் வரணும், கையை கட்டிட்டு நின்றுக்க வேண்டியது தான், இல்லைங்களா? நமக்கு ஒரு தகுதியுமே இல்லை, ஒரு தகுதியுமே இல்லை. இப்போ இந்த நிலையில கொண்டு வந்து பெருமான் நம்ம இருத்தி இருக்கிறான். இன்னும் நமக்கு புரிஞ்சுதா புரியலையா? அட எது வேணாலும் இருக்கட்டுமே, திருநீர் பூச வச்சுட்டாரு, அஞ்செழுத்தை சொல்ல வச்சுட்டாரு. பெருமான் தான் எனக்கு, வேற ஒண்ணும் இல்லை, எனக்கு வேற யாரும் வேண்டாம். சென்று சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம், சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம் சொல்லுகிற உறுதியை பெருமான் வச்சிருக்கிறாருன்னா எத்தனை புண்ணியம் நமக்கு இருந்திருக்கணும், இல்லைங்களா? அதுதான் என்னது எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். இதெல்லாம் கொண்டு வந்து பெருமான் வச்சிருக்கிறாருன்னா இதெல்லாம் படிக்கிறது அதுக்கு தான், வேற எதுக்கும் படிக்கல. இத்தனை சமயத்தை படிக்கிறதுக்கு ஒரே காரணம், இத்தனை சமயங்களில இத்தனை தத்துவ ஞானத்தை கடந்து சித்தாந்த சைவராக நம்மை பெருமான் இருத்தி இருக்கிறான். இதை உணரணும்னா கடந்து வந்த பாதை நமக்கு தெரியணும், சரிங்களா? இல்லைன்னா என்ன ஆயிரும்? ஏன்னா ஒரு பிறவியா இருந்தா ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு பிறவியே நமக்கு ஞாபகம் இருக்காது.